ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க எஸ்கே. இன்னைக்கு நம்ம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இங்க நான் தான் கிங்கு படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம். இங்க நான் தான் கிங்கு இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, சந்தானம், லொலுசபா சேஷு, தம்பி ராமையா, மனோபாலா, மாறன், முனிஷ்காந்த் இன்னும் சில பேரெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோனியா பிரியாலயா நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாத ஒரு 90 கிட்ஸா சந்தானம் இருக்காரு. வீடு இருந்தா கல்யாணம் ஆகும்னு லோன்ல ஒரு வீடு வாங்குறாரு. இதுக்கப்புறம் ஒரு ஜமீன்ல சம்மந்தம் கிடைக்குது. சம்மந்தம் கிடைச்சு கல்யாணமும் ஆயிடுது. இவர் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கினாருன்னா, இவருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கும். அந்த கடன் எல்லாம் ஜமீன் வீட்டுல கல்யாணம் பண்ணா ஈஸியா அடைச்சிடலான்னு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அந்த உண்மை என்ன, அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்தது, இதுதான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. படத்துல சில பேரோட காமெடி எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுல முக்கியமா ஜமீன்தாரா நடிச்சிருக்க தம்பி ராமையா பத்தி சொல்லலாம். அவரோட காமெடி எல்லாம் ரொம்பவே ரசிக்கும்படி இருந்தது. மிச்ச பேரோட காமெடி எல்லாம் அங்கங்க ஒரு அளவுக்கு நல்லா இருந்தது. ஜமீனோட உண்மையை ஒரு கட்டத்துல சந்தானம் தெரிஞ்சுக்குவாரு. அந்த ஒரு சீன்ல சந்தானம் கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. படத்துல நடிச்சிருந்த பிரியாலயாவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. படத்தோட மியூசிக் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. படத்துல 2 பாட்டு நல்லாவே இருந்தது. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். சில காமெடி போர்ஷன் வரும். அதுலலாம் காமெடி சுத்தமா செட் ஆகல. படத்துல அதிகமாவே லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. பட் காமெடி படம்ன்றதால அத ஒரு குறைன்னு நம்ம சொல்ல முடியாது. படத்தோட கிளைமேக்ஸ் அவசர அவசரமா முடிச்ச மாரி இருந்தது. ஓவராலா இந்த படம் ஒன் டைம் பார்க்குற அளவுக்கு ஒரு ஆவரேஜான படம் தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தியேட்டர்ல போய் பாருங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.